காவேரி வந்து அந்த மாரி சொன்னோனே விஜயால தாங்கிக்கவே முடியல. அப்படியே காவேரிய பார்க்குறாரு. "என்ன காவேரி இப்படி சொல்ற? நான் உண்மைய தானங்க சொல்றேன். நீங்க அந்த அக்ரீமெண்ட் காப்பிய பார்த்தீங்களா இல்லையா? இந்த நாள் தான் நீங்க குறிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா அந்த நாள்ல முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்ல இருக்க முடியாது இல்லையா? அது நியாயமும் கிடையாது" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே வந்து உறைஞ்சு போய் நிக்கிறாரு விஜய். "இங்க பாருங்க, எனக்கு இது கூட பிரச்சனை இல்லங்க. வீட்ல எல்லாரும் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. எங்க வீட்ல என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. உங்க வீட்ட நீங்க எப்படியாவது சமாளிச்சுடுவீங்க. ஆனா, என் வீட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரிலங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு. எப்படி எங்க வீட்ல உள்ளவங்கள நான் புரிய வைக்க போறேன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்லங்க. ஏன்னா, எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா, அவங்களுக்காக நம்ம வாழல. ஆனா, நம்ம வீட்ல இருக்கவங்களுக்காக நம்ம வாழ்ந்து தானே ஆவணும். அதனால வீட்ல உள்ளவங்கள எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பரவால்ல, என்ன பண்றது, சமாளிச்சு தானே ஆவணும். ஏதாவது ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்றாரு விஜய். அவரால தாங்கிக்கவே முடியல. காவேரி என்னை விட்டுட்டு போயிடுவாளா? அப்போ வந்து காவேரிக்கும் எனக்கும் உள்ள வந்து உறவு அவ்வளோதானா? அம் ஏன் நான் இப்படிலாம் யோசிக்கிறேன்? நான் வந்து இத எதிர்பார்த்தது தானே! நான் தானே இது அக்ரீமெண்ட்டே போட்டேன். காவேரி இதில என்ன தப்பு பண்ணா? ஒண்ணுமே பண்ணலையே! பாவம் அவ. ஆனா வேற வழி இல்லையே! இந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப காவேரி என் கூட இருக்க மாட்டா. ஆனா நான் காவேரி இல்லாம என்னால வாழவே முடியாது. யோசிச்சு பார்த்தா காவேரி இல்லாத லைஃப் ஒண்ணு நல்லாவே இருக்குமா? ஏன் என்னால வந்து காவேரி கிட்ட சொல்ல முடியல? "நீ இங்க தான் இருக்கணும் காவேரி, என் கூட தான் இருக்கணும்." ஏன் என்னால சொல்ல முடியல? அதான் ஒண்ணும் புரியல. ஒருவேளை வெண்ணிலா தான் என் மனசுல இருக்காளா? அதனால தான் நான் காவேரி வந்து வேணான்னு நெனைக்கிறேனா? ஐயோ! ஒண்ணுமே புரியலையே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்ம. காவேரி இந்த வீட்ட விட்டு போகவே கூடாது. அவ போனாள்னா அதுக்கப்புறம் எங்க வீடோ சரி, தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் நானு எல்லாமே என்ன ஆவ? இத வந்து யோசிக்கணும். காவேரி கிட்ட இத பத்தி பேசலாமா? எப்படி பேசுறது? காவேரிட்ட எப்படி சொல்லுவேன்? நான் தானே அவகிட்ட வந்து நீ வந்து இந்த டைம்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா, இப்ப நானே சொன்னா எப்படி அவ எடுத்துப்பா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க வந்து விஜய் வந்து சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு காவேரி வந்து, "ஏங்க நான் பின்னாடி தானே உங்கள வர சொன்னேன். ஏங்க சாப்பிட வரல? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து மனசு இல்லாம சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. "என்ன நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி காவேரி வந்து எடுத்து வைக்கிறாங்க. "பாத்தியாடா காவேரிய, நீ சாப்பிடலனாலும் உன்ன விடவே மாட்டா. இதுக்கப்புறம் நான் ஒதுங்கிட்டேன்ப்பா. காவேரி தான் எல்லாம் பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போறாங்க. அத பார்க்குற விஜய் இன்னமும் வந்து அப்படியே காவேரிய பார்த்துட்டுருக்காரு. அடுத்து வந்து சந்தோஷமா காவேரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. குமரன் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சொல்றாரு, "இன்னைக்கு தான் நான் நடிச்ச அந்த சீரியல் வந்து வரப்போகுது" அப்படின்னோனே, நிஜமாவா சொல்றீங்க மாமா? இன்னைக்கு தானா?" "ஆமா, இன்னைக்கு தான் வரப்போகுது. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா?" ரெடியா இருக்கோம் மாமா" அப்படின்றாங்க. உடனே வந்து அந்த சீரியல் வந்து போட்டுட்டே இருக்காங்க. "எங்கடா நீ வருவேன்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிற" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இருங்க அம்மாச்சி வருவாங்க. வராம எங்க போயிட போறேன் நானு. கண்டிப்பா நான் வருவேன் பாருங்க. அதுவும் டயலாக் வேற பேசுவேன்" அப்படின்னோனே, சரி, சரி மாமா இவ்வளோ பில்டப் குடுக்குறீங்க பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்னோனே, உடனே வந்து அந்த போஸ்ட்மேன் சீன் வருது. அத பார்த்து, "டேய் இதுதானடா இவ்வளோ பில்டப் குடுத்தது. சும்மா 2 செகண்ட் வர, அதுவும் ஒரே வார்த்தை தான் பேசுற. இதுக்கு போய் என்னம்மா வந்து ஆல்டா பண்ண நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அம்மாச்சி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னோனே, "வேற என்னடா சொல்றது? நீ கொஞ்ச நேரம் கூட வரல. எப்படி வந்து எப்படி போனேன்னே தெரியல. 2 செகண்ட்ல வந்துட்டு போயிட்டியேடா! அதனால தான் சொல்றேன். இதுக்கு தான் நான் நடிச்சிருக்கேன். டயலாக்லாம் பேசியிருக்கேன்னே. இதெல்லாம் ஒரு டயலாக்காடா?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து பசங்கலாம் சிரிக்கிறாங்க. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் நடிச்சது உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. உடனே வந்து என்ன பண்றாங்க, சாரதா வந்து, "ஏன் எல்லாரும் வாய மூடுறீங்களா? அம் எங்க தம்பி என்ன நடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா முதல்ல? இந்த மாரி ஒரு சின்ன சீன் கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தம்பியே சொல்லுச்சுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தம்பியும் முன்னுக்கு வந்துரும்." அப்படி சாரதா சொன்னோனே, ரொம்ப சந்தோஷப்படுறாரு குமரன். உடனே வந்து, "ஆமா, அம்மா சொல்றதும் கரெக்ட்டு தான். நீங்க கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க. கங்கா சொன்னது சந்தோஷம் தாங்க முடியல நம்ம குமரனுக்கு.